இப்போது லெட் டூ தான் ரிதம் ஸ்ட்ரிப்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ ஒரு இசிஜி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா QRS காம்ப்ளெக்ஸ் தான் பார்க்கணும். ஏன் QRS காம்ப்ளெக்ஸ் பார்க்கணுன்னா, இது P, இது QRS, அதுக்கப்புறம் இது T இப்படி வருமா, PQRS T இப்படி வரும். இதில் நீ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை தான் பார்க்கணும். அதை வச்சு தான் நீ ரேட்டை கண்டுபிடிக்க போகிற. செகண்ட் ரிதம் ஸ்ட்ரிப் பார்க்குற, ரிதம் ஸ்ட்ரிப்பில் QRS காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற. இது வந்து நார்மலாக இருக்குன்னு வை. ஆனால் இது ஓகே பீக்கிங் QRS காம்ப்ளெக்ஸ் இதில். இப்போ இது நார்மலாக இருக்குன்னா அடுத்து மார்ஃபாலஜியில் எந்த சேஞ்சஸும் இல்லை QRS காம்ப்ளெக்ஸ்னால் நீ அடுத்து ரேட் கண்டுபிடிப்ப. ஃபஸ்ட்டு அதுக்கு நீ QRS காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு தெரியணும். நார்மலாக இருக்குது மார்ஃபாலஜியில் அப்படின்னா இந்த QRS காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு 2 to 2.5 ஸ்மால் பாக்ஸஸ் தான் இருக்கணும். அதாவது நேற்று என்ன சொன்னேன், ஒரு ஸ்மால் பாக்ஸ் வந்து 0.04 செகண்ட்ஸ்ன்னு சொன்னேன், விச் இஸ் ஆல்சோ 40 மில்லி செகண்ட்ஸு. அதே மாதிரி ஒரு லார்ஜ் பாக்ஸ் பார்த்தோன்னா 0.2 செகண்ட்ஸ் சொன்னேன், விச் இஸ் 200 மில்லி செகண்ட்ஸ். இது சும்மா வேல்யூஸ் தான். இப்போது QRS காம்ப்ளெக்ஸ் வந்து 100 மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கணும். மேக்ஸிமம் 120 மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்கணும். இப்போது 120 மில்லி செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா வி கால் இட் அஸ் வைட் QRS காம்ப்ளெக்ஸ். அதுவே 160 மில்லி செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா வி கால் அஸ் வெரி வைட் QRS காம்ப்ளெக்ஸ். இது எங்கெங்கே வரும் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஜென்ரலாக கண்டக்ஷன் எப்படி இருக்குன்னா, எஸ்ஐ நோடில் ப்ரொடியூஸ் ஆகிற இம்பல்ஸு ஏவி நோடுக்கு போய் ஏவி நோட்லேருந்து பண்டில் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ரைட் பண்டில் பிரான்ச்சு, லெஃப்ட் பண்டில் பிரான்ச்சு. லெஃப்ட் பண்டில் பிரான்ச் வந்துட்டு ரெண்டாக பிரியும். லெஃப்ட் ஆன்டீரியர் ஃபெசிகுலஸ், லெஃப்ட் போஸ்டீரியர் ஃபெசிகுலஸ். ஸோ இது ரெண்டும் தான் பர்கஞ்சர் ஃபைபர்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஹார்ட்டு, இது பர்கஞ்சர் ஃபைபர்ஸ் ஆஃப் ரைட் ஹார்ட்டு. ஸோ இது ரெண்டும் சிங்க்ரனைஸ்டாக ஆக்டிவேட் ஆகிறதுனால தான் ஹார்ட்டு சிங்க்ரனைஸ்டாக பம்ப் பண்ணுது வென்ட்ரிக்கல்ஸாக. ஸோ வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் இது ஆக்சுவலாக பேசிக் மாதிரி. வென்ட்ரிக்கிள் எப்படி டீபோலரைஸ் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு செப்டம் டீபோலரைஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஃப்ரீ வால் டீபோலரைசேஷன், அதுக்கப்புறம் போஸ்ட்ரோலேட்ரல் டீபோலரைசேஷன், போஸ்ட்ரோலேட்ரல் வால் டீபோலரைஸ் ஆகும். ஸோ இதில் நீ மேஜராக பார்க்க வேண்டியது வெக்டர் 3 பெரிய டிஃப்ளெக்ஷன், எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பெருசாக கொடுக்காது. எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி வெக்டர் ஃபார்மில். எதுக்கு? போஸ்ட்ரோலேட்ரல் டீபோலரைசேஷனுக்கு. ஃப்ரீ வால் டீபோலரைசேஷனுக்கு ஜாஸ்தி. வெக்டர் 1க்கும் இருக்குது, சிக்னிஃபிகண்ட் தான், ஆனால் ஜாஸ்தி எதுனா வெக்டர் 2 தான். ஸோ இப்போது இந்த 3 வெக்டர்ஸையும் நீ ஆட் பண்ணால் தான் உனக்கு இசிஜியில் QRS காம்ப்ளெக்ஸே வருது. ஃபுல்லாக வரது வந்துட்டு ஃபஸ்ட்டு செப்டமு, அதுக்கப்புறம் ஃப்ரீ வால், அதுக்கப்புறம் போஸ்ட்ரோலேட்ரல். ஸோ இது 3ஐயும் நீ ஆட் பண்ணுறதுனால தான் உனக்கு அந்த வெக்டர் ஃபார்மில் QRS காம்ப்ளெக்ஸே கிடைக்குது. ஸோ செப்டம் எந்த டைரக்ஷன் டீபோலரைஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா லெஃப்ட் டு ரைட்டு. இது வந்து செப்டல் டீபோலரைசேஷனோட வெக்டர் ஃபார்ம், வெக்டர் டைரக்ஷன், ஓகேவா? ஸோ இப்போ இது லெஃப்ட் டு ரைட் வருதுன்னா நீ லீட்ஸ் வைக்கிறல்ல, ஒன்று இது ஹெட்டுன்னு வச்சுக்கோ. ஸோ இங்கே 3 லிம் லீட்ஸு, இது கிரவுண்டடு. அதுக்கப்புறம் V1, V2, V3ன்னு V6 வரைக்கும் வைக்கிறியா? ஸோ V1 மட்டும் கொஞ்சம் ரைட்டில் இருக்கும். ஸோ லெஃப்ட் டு ரைட்டில் இருக்குது டீபோலரைசேஷனோட வெக்டர் ஃபார்மு. ஸோ நீ எந்தெந்த இதெல்லாம் ரைட் சைடில் வைக்கிறியோ அங்கெல்லாம் பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் வரும். எப்படி சொல்கிறது உனக்கு, இசிஜியில் சொல்கிறேன். இசிஜி இப்போது ரைட் AVR ரைட் சைடில் இருக்கா? ஸோ பாரு, ஃபஸ்ட்டு வர்றது பாரு, ஃபஸ்ட்டு இங்கே பாசிட்டிவ் தான் டிஃப்ளெக்ட் ஆகும், நெகட்டிவ் வராது. நெகட்டிவ் வந்ததுன்னா ஏதோ பேத்தாலஜி இருக்குன்னு அர்த்தம், அந்த QRS காம்ப்ளெக்ஸில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீ பார்க்கும்போது இப்படி வந்துட்டு மேலே தான் போகும், இப்படி மேலே தான் போகும், இப்படி கீழே வராது QRS காம்ப்ளெக்ஸில். ஏன் மேலே போகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீ வால் செப்டம் தான் டீபோலரைஸ் ஆகுது. அதுவும் ரைட் சைடில் இருக்க லீட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா உனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். AVR இதில் பாரு, ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு தான் ஃப்ரீ வாலோட டீபோலரைசேஷன் மேலே போயிட்டு தான் அடுத்த காம்ப்ளெக்ஸ் தான் கீழே வருது, ஓகேவா? அது ஏன் கீழே வருதுன்னு அடுத்து சொல்கிறேன். ஸோ ரைட் சைடில் இருக்கிற வெக்டர்ஸ் எல்லாம் வில் ஷோ பாசிட்டிவ் டைரக்ஷன் இந்த இசிஜி, பிகாஸ் வெக்டரோட டைரக்ஷனே லெஃப்ட் டு ரைட் தான் செப்டல் டீபோலரைசேஷனோடது. அடுத்து என்ன சொன்னேன், செப்டல் டீபோலரைசேஷனுக்கு அடுத்து ஃப்ரீ வால் டீபோலரைசேஷன். ஃப்ரீ வால் டீபோலரைசேஷன் பார்த்தோன்னா இதுதான் லொக்கேஷன் ஆஃப் லீட்ஸு. V1 பாரு எங்கே இருக்குன்னு, 4th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ் ரைட் சைடில் இருக்குது. இது லெஃப்ட் சைட் 4th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸில் இருக்குது. V4 பார்த்தோன்னா 5th இன்டர்காஸ்டல் ஸ்பேஸில் இருக்குது, மிட் கிளாவிகுலர் லைனில். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் V3. எது? V2க்கும் V4க்கும் நடுவில். அதுக்கப்புறம் V5 வந்து V4 V6க்கும் நடுவில் இருக்கிறது V5. V6 பார்த்தோன்னா அதே 5th ICS தான், ஆனால் மிட் ஆக்சிலரி லைனில் வரும். அதுக்கப்புறம் இது ரைட் ஆர்ம், லெஃப்ட் ஆர்ம், ரைட் லெக், லெஃப்ட் லெக். இதில் ரைட் லெக் மட்டும் கிரவுண்டடு, ஓகேவா?
இவ்வளோதான் தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்தெந்த லீட்ஸ் வந்து ரைட் சைட் இருக்கோ அங்கங்கெல்லாம் பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு டிஃப்ளெக்ஷன். கியூஆர்எஸில் 3 டிஃப்ளெக்ஷன் 2 டிஃப்ளெக்ஷன் இருக்கும். இது வந்து கியூ, இது ஆர், இது எஸ்ஸு. இது நம்ம வரைகிறது வந்து ரிதம் ஸ்ட்ரிப்பில் வரைகிறோம் செகண்ட் லீடில். ஸோ இது ஃபஸ்ட்டு இங்கே நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இதுவே நீ AV6 இல்லை V1லலாம் பார்த்தோன்னா இதெல்லாம் ரைட் சைட் லீட்ஸு. இங்கே பாரு V1 AV6 AVR V1 இங்கெல்லாம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் இருக்கும், அப்புறம் தான் நெகட்டிவ் வரும். ஏன் இந்த ஸ்மால் டிஃப்ளெக்ஷன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ வாலோட டீபோலரைசேஷன் வந்து ரைட் டைரெக்ஷனில் இருக்குது, இதுவும் ரைட் சைடில் லீட் இருக்குது. ஸோ பாசிட்டிவாக இருக்கும். ஆப்போசிட் சைட் போனால் தான் நெகட்டிவ். ஸோ அடுத்து பார்த்தோன்னா V1ல் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதை வந்து வி கால் இட் அஸ் ஸ்மால் ஆர். அதுவே V5 V6ல் நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன் இருக்கும், வி கால் இட் அஸ் கியூ. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ வால் டீபோலரைசேஷன். ஸோ வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷனில் ஃப்ரீ வால் டீபோலரைசேஷன் தான் இருக்கிறதுலே பெரிய வெக்டர். ஸோ அதனால தான் உனக்கு லார்ஜஸ்ட் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. இதில் என்ன டைரெக்ஷனில் வருதுன்னா, ஃபஸ்ட்டு எண்டோகார்டியம், மயோகார்டியம், பெரிகார்டியம் இந்த டைரெக்ஷனில் போகுது. அதே மாதிரி டீபோலரைசேஷன் முடிச்சு ரீபோலரைஸ் ஆகிறது பெரிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம் ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஃபஸ்ட்டு டீபோலோட டைரெக்ஷன் வந்துட்டு எண்டோகார்டியம், மயோகார்டியம், பெரிகார்டியம். ஸோ இப்போ ஃப்ரீ வால் டீபோலரைசேஷனோட டைரெக்ஷன் பார்த்தோன்னா ரைட் டு லெஃப்ட், போஸ்டீரியர்லி அண்ட் சுப்பீரியர்லியும் சொல்லுவாங்க. இது முடிஞ்சால் ஞாபகம் நான் விட்டுரு. இது ஆக்சுவலாக நீ ஞாபகமே வச்சுக்க தேவையில்லை. இது வந்து பேசிக்ஸு. இது தெரிஞ்சதுன்னா உனக்கு தெரியும் ஏன் AV6ல் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வருது, ஏன் வந்துட்டு V3 V4 V5 V6லலாம் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வருது. ஏன்னா அங்கே வந்து செப்டல் டீபோலரைசேஷன் இருக்குது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஃப்ரீ வால் டீபோலரைசேஷன் வருது. இப்போது ஃப்ரீ வால் டீபோலரைசேஷன் பார்த்தோன்னா ரைட் டு லெஃப்ட் டைரெக்ஷனு. ஸோ இப்போ நீ லெஃப்ட்டில் வைக்கிற எல்லா லீட்ஸ்லேயும் லெஃப்ட் லீட்ஸில் எல்லாம் பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் வரும். கரெக்டாக? இப்போது நீ ECG எடுத்துப்பாரு. ரைட் சைடில் வைக்க போகிற லீட்ஸ் எல்லாம் என்னது, V2லேருந்து V5 V6 வரைக்கும் எல்லாமே ரைட்டு தான். V5 V6 பீயிங் த மோஸ்ட் ரைட். ஸோ ரொம்ப ரைட்டில் இருக்கிறது V5 V6. ஸோ V5 V6ல் பார்த்தோன்னா உனக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன் இருக்குது பாரு கீழே. இந்த நெகட்டிவ் ஏன் வருதுன்னா செப்டல் டீபோலரைசேஷனால் வருது. அதுக்கப்புறம் பெரிய பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் வருது செகண்டு. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், Qன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், Rன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு உனக்கு ஏன் பெரிய டிஃப்ளெக்ஷன் வருதுன்னா இதுதான் செப்டல் டீபோலரைசேஷன் செகண்டாக வருது. வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷனில் 3 ப்ரோக்ரஸ் ஆகிறது வந்து ஃபஸ்ட்டு செப்டலு, அடுத்து ஃப்ரீ வாலு, அடுத்து ஃப்ரீ வாலு போஸ்ட்ரோலேட்ரல் டீபோலரைசேஷன். இது அவ்வளோ சிக்னிஃபிகன்ட் கிடையாது, இது 2 மட்டும்தான். ஸோ செப்டலில் பார்த்தோன்னா இங்கே நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன் இருக்கும் V5 V6ல். ஏன்னா அதோட டைரெக்ஷன் வந்துட்டு டுவர்ட்ஸ் ரைட்டு, இதெல்லாம் லெஃப்ட்டில் இருக்குது, லீட்ஸ் எல்லாம் லெஃப்ட்டில் இருக்குது V5 V6. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வெக்டர் போகிறதுனால நெகட்டிவ். அடுத்து பார்த்தோன்னா ஃப்ரீ வால் டீபோலரைசேஷன் இதில் பாசிட்டிவாக இருக்கும். இதுவே நீ ஃப்ரீ வால் டீபோலரைசேஷன் AV6லையோ இல்லை V1லையோ எடுத்திங்கன்னா இதெல்லாம் ரைட் லீட்ஸா. ஸோ இதிலலாம் எடுத்துப்பார் நெகட்டிவாக இருக்குது. ஏன் நெகட்டிவாக இருக்குன்னா இதெல்லாம் இப்போ இது ரைட் லீட்ஸு, ஆனால் டைரக்ஷன் ஆஃப் வெக்டர் எங்கே இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே பாசிட்டிவாக இருக்குது. ஏன் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்குது, பிகாஸ் ஃபஸ்ட்டு செப்டல் டீபோலரைசேஷன் வந்துட்டு ரைட் டைரக்ட் டுவோர்ட்ஸ் ரைட்டு, லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ இது ரைட் லீடு, ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்கிறதுனால பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன். அடுத்து வந்து செப்டலுக்கு அடுத்தது என்னது, ஃப்ரீ வால் டீபோலரைசேஷன். இங்கே நீ பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் வந்து ரைட் டு லெஃப்ட்டு. ஸோ இதெல்லாம் ரைட் லீட்ஸு. ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கிறதுனால ரைட் லீட்ஸில் லெஃப்ட் டைரெக்ஷன் போகிறதுனால ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன். இவ்வளோ தான் QRS காம்ப்ளெக்ஸு. அடுத்து வந்துட்டு உனக்கு போஸ்ட்ரோலேட்ரல் டீபோலரைசேஷன், அது அவ்வளோ சிக்னிஃபிகன்ட் கிடையாது. ஸோ தியரிட்டிக்கலாக மட்டும் தெரிஞ்சுக்கோ. அடுத்து இன்னொன்று இருக்குது போஸ்ட்ரோலேட்ரல் டீபோலரைசேஷன். அவ்வளோதான். இப்போது வைட் QRS காம்ப்ளெக்ஸ் எங்கே வரும், அல்ட்ரா வைட் QRS காம்ப்ளெக்ஸ் எங்கே வரும். வைட் QRS காம்ப்ளெக்ஸ்னால் மோர் தென் 120 milliseconds. அதுதான் வி கால் இட் அஸ் வைட் QRS காம்ப்ளெக்ஸ். அல்ட்ரா வைட்னா மோர் தென் 160 milliseconds. ஓகேவா? ஸோ இப்போ 160 millisecondsக்கு மேலே போகுது அப்படின்னா
we think there is some alternative pathway other than SA node, AV node, bundle branch office, அதுக்கப்புறம் ரைட் பண்டில் பிரான்ச்சு, லெஃப்ட் பண்டில் பிரான்ச், அது இல்லாமல் வேறு ஏதாவது பாத்வே இருக்குது, இல்லை வேறு வழியாக கண்டக்ட் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு பிளாக் இருக்குது, அதனால் டிலே ஆகுது, வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் ரொம்ப டிலே ஆகுது. இல்லை அப்படின்னா எய்தர் பிளாக் ஆர் ஆல்டர்னேட்டிவ் பாத்வே, இது ரெண்டுத்தில் மட்டும்தான் உனக்கு ஒயிட் QRS காம்ப்ளெக்ஸ் கிடைக்க போகுது. இப்போது வென்ட்ரிகுலர் ஆக்டிவேட்டட் பை ஆல்டர்னேட்டிவ் பாத்வேனா நீ என்னென்ன பார்க்கணுன்னா, ரிதம் ரிதம் பார்க்கும்போது ரேட்டு வந்து நார்மல் ரேட் என்ன, நார்மல் வந்து 60 to 100 இஸ் நார்மல். இதுவே 15 to 40 இருந்தால் வி கால் இட் அஸ் இடியோவென்ட்ரிகுலர் ரிதம். அதுவே ஆக்சிலரேட்டட் இடியோவென்ட்ரிகுலர் ரிதம்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் 40 to 100. வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா இஸ் கிரேட்டர் தேன் 100, அவ்வளோதான். இப்போது கிரேட்டர் தேன் 160 மில்லிசெகண்ட்ஸ் இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் பாத்வே திங்க் பண்ணுவோம். அதே மாதிரி பண்டில் பிரான்ச் பிளாக்ஸ்லாம் நார்மல் பாத்வே தான், ஆனால் தேர் இஸ் சம் பிளாக், அதனால தேர் இஸ் அ ப்ரொலாங்கேஷன் ஆஃப் த வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். ஸோ இப்போ QRS காம்ப்ளெக்ஸ்க்கு யார் லைக் இதை ஏன் நம்ம பார்க்குறோன்னா, எதனால் என்ன ரீசன்னால QRS காம்ப்ளெக்ஸ் ப்ரொலாங் ஆகுதுன்னு நீ இப்போ கண்டுபிடிக்கணும். அதுதான் QRS காம்ப்ளெக்ஸ் ப்ரொலாங்டு ECGயில் நீ கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். அப்போ QRS காம்ப்ளெக்ஸ் 120 மில்லிசெகண்ட்ஸ்க்கு மேலே இருக்குன்னா நீ எதனால் உனக்கு வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் ஆகுது அப்படின்னு நீ பார்க்கணும். எய்தர் இட் கேன் பி ஆல்டர்னேட்டிவ் பாத்வே ஆர் பண்டில் பிரான்ச் பிளாக். ஆல்டர்னேட்டிவ் பாத்வேனா 15 to 40, 40 to 100, கிரேட்டர் தேன் 100 பார்க்குற ரேட்டை பார்க்குற. அதுக்கப்புறம் நீ யார் ரெஸ்பான்சிபிள் ஃபார் QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நீ ஸ்டடி பண்ண போகிற. ஓகேவா? இப்போது ரேட் எப்படி நீ கண்டுபிடிப்ப? ரேட்டு ரொம்ப ஈஸி. ரிதம் ஸ்டெப் எடுக்கிற ரேட்டுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா 1500 டிவைடட் பை ஸ்மால் பாக்ஸஸ் பிட்வீன் RR. ஒரு ஆருக்கும் இன்னொரு ஆருக்கும் இருக்கிற நடுவில் எவ்வளோ ஸ்மால் பாக்ஸ் இருக்குன்னு பார்த்து அது வச்சு நீ டிவைட் பண்ணணும். ஓகேவா? 1500 டிவைட் பண்ணணும். இதுதான் ரேட்டு எனி ECG. ஸோ இங்கே நீ எவ்வளோ ஸ்மால் பாக்ஸ் இருக்குன்னு பாரு. 1 2 3 4, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, இங்கே 1 2. ஸோ அப்ராக்சிமேட்லி 16 இருக்குது. ஸோ 1500/16 அதுதான் இந்த ECGயோட ரேட்டு. ஓகே, 1500/16 ஆல்மோஸ்ட் 93 வரும். ஸோ இது வந்துட்டு நார்மல் தான், லெஸ் தென் 100 தான். அதுவே நீ அடுத்ததுக்கும் பாரு, அதே தான் வருது, அதே 16 தான். ஒரு 3 ECGக்கு தொடர்ந்து கன்சிக்யூட்டிவாக பார்த்தீங்கன்னா தான் உனக்கு ரிதம் நார்மலாக இல்லையான்னு தெரியும். இப்போ இது 3த்துலேயுமே 16 ஸ்மால் பாக்ஸஸ் வருது. ஸோ ரெகுலர் ரிதம் இப்படி தான் சொல்லுவோம், ரெகுலர் ரிதம். சிலதெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். எப்படின்னா இங்கே 16 பாக்ஸ் இருக்கும், இங்கே 28 பாக்ஸ் இருக்கும், இங்கே 5 பாக்ஸ் இருக்கும். ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாறதுனால வி கால் இட் அஸ் இர்ரெகுலர் ரிதம். இது வந்து ரெகுலர் ரிதம் தான் ஆல்மோஸ்ட். ஆமாம், 16 17 அந்த மாதிரி தான் வருது. 16 to 18 ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் வேரியேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி தான் ரேட்டை கால்குலேட் பண்ணுவேன். உனக்கு இங்கே பாரு, இந்த இதுக்கும் எவ்வளோ இருக்குது? 20 27. ஸோ 1500 டிவைடட் பை 27 55.6. இதுதான் 56. அதே தான் அடுத்த கான்சிக்யூட்டிவாக பார்த்தீங்கன்னா அதே 56 தான், அதே 54. ஓகே, இது நான் கொஞ்சம் வேரியேஷன், ஆனால் ஸ்டில் வி கால் இட் அஸ் ரெகுலர் ரிதம். இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம் ரிதம் அண்ட் ரேட்டு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் இருக்கேன்ட்டு நான் உனக்கு அனுப்புகிறேன், கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு அனுப்புகிறேன். நீ அதில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணு. மேம் நிறைய ECG இருக்குது ரேட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு, ரிதம் பார்க்க, அடுத்து ஆக்சஸ் பார்க்க, அதெல்லாம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து